ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ரீசென்ட்டா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம். நம்ம சிஎம் விஜய் சார் போய் 2 வாரம் கழிச்சு போயிருந்தோம். ரூ. 100 கியூல 4 மணிக்கு கியூல நின்னு 5:30 மணிக்கெல்லாம் சாமி பார்த்துட்டு வெளிய வந்தோம். எங்க பார்த்தாலும் கூட்டம் தான் இருக்கு. சண்டே அதுவுமா 1 1/2 மணி நேரத்திலேயே சாமி பார்த்துட்டு வந்தது எங்களோட லக்குன்னு தான் சொல்லுவேன். சாமிய பார்த்து நைட் அங்கேயே தங்கலான்னு அர்ச்சனா லாட்ஜ்ல ரூம் புக் பண்ணியிருந்தோம். 2 அடல்ட் 2 கிட்ஸுக்கு இந்த ட்ரிபிள் பெட்ரூம் ரூம் குடுத்திருந்தாங்க. ரூம் நல்லா தாராளமா இருக்குன்னு ஒரு மைண்ட் செட்ல போயிருந்தேன். ஆனா அங்க போய் பார்த்தா அவ்ளோ காம்பேக்ட்டா இருந்தது. கட்டிலுக்கு பக்கத்திலேயே 2 பக்கமும் கபோர்ட் ஸ்பேஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. ட்ரிபிள் பெட்ரூம்ன்றதுனால 3 பெட்ஷீட் வச்சிருந்தாங்க. பிரஷ்ஷு, டாய்லெட்ரி கிட்லாம் வச்சிருந்தாங்க. டவல் வைக்கல. ரிசப்ஷன்ல போய் கேட்டா தான் டவல்லாம் தராங்க. நாங்க ஏற்கனவே இந்த ஹோட்டல் புக் பண்றதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்க்கும்போதே அப்படிதான் போட்டிருந்தாங்க. டவல்லாம் வைக்க மாட்றாங்க. நீங்க தான் போய் கேட்கணும்னு. எங்களுக்கும் அதே மாரி தாங்க பண்ணியிருந்தாங்க. நாங்க போய் கேட்டு தான் வாங்குனோம். சரி எது எப்படி இருந்தாலும் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா, நீட் அண்ட் கிளீனா நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. சாமி பார்க்க கியூல நிக்கும்போது என் பசங்க எப்பம்மா பீச்சுக்கு கூட்டு போவ? எப்பம்மா பீச்சுக்கு கூட்டு போவன்னு தொல்ல பண்ணிட்டே இருந்தாங்க. பாவம் அவங்களும் 1 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. சாமி பார்த்து முடிச்சு வெளிய வந்த உடனே ஸ்ட்ரெயிட்டா பீச்சுக்கு தான் போனோம். ஈவினிங் டைம் பீச்சுக்கு போனது அவ்ளோ நல்லா இருந்தது. எங்க பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. என் சின்ன பையன் ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் பீச்சே பார்க்குறான். தண்ணிய பார்த்தோனே பயந்து ஓட்டுருவான்னு பார்த்தா, அவன் தான் இன்னும் குதிச்சு குதிச்சு விளையாடுறான். பசங்களுக்கு தண்ணிய விட்டு வர மனசே இல்லங்க. ஒரு வழியா அவங்க 2 பேரையும் புடிச்சு இழுத்து ரூமுக்கு போயிட்டு நல்லா ஒரு தூக்கத்த போட்டு எந்திரிச்சாச்சுங்க. காலையில காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் தரோன்னு சொல்லியிருந்தாங்க. ரூமே காம்பேக்ட்டா இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டும் சிம்பிளா தான் இருக்கும்னு நெனச்சோங்க. அங்க போய் பார்த்தா, இட்லி, வடை, பொங்கல், பூரின்னு போட்டு அசத்திட்டாங்க. எல்லா ஐட்டமும் ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. காஃபி கூட வச்சிருந்தாங்க. காஃபி குடிச்சு பார்த்தா, அதுவும் ஃபில்டர் காஃபிங்க. ஒரு ஐட்டம் காலியாக காலியாக ஒரு அண்ணா எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் சாப்பிட வரும்போது சில ஐட்டம்ஸ்லாம் இல்ல. நான் கூட ஐய்யயோ! மிஸ் பண்ணிட்டோமே! டேஸ்ட் வேற நல்லா இருக்கேன்னு நெனச்சேன். கடைசியா இந்த அண்ணன் எடுத்துட்டு வந்து வச்ச உடனே அதையும் எடுத்து டேஸ்ட் பார்த்தாச்சுங்க. பூரியும், தோசையும் இருக்குன்னு சொன்னாங்க. எங்கடா வச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தா, இங்க ஒரு அண்ணா சுட சுட போட்டு குடுத்துருந்தாங்க. அதுதாங்க ஹைலைட்டே. அது மட்டும் இல்ல, இந்த லாட்ஜ் கோயிலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால தான் நாங்க இந்த லாட்ஜ புக் பண்ணோம். எவ்ளோ பக்கத்துல இருக்கு பாருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.